ஹாய், வெல்கம் டு ஆல். கிரையம் செட்டில்மெண்ட்டு இந்த மாதிரி புத்தகம் ஒன்றில் அடிக்கிற ஆவணம் இல்லாமல் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு புத்தகம் 4ல் நம்ம ஆவணம் அடிக்கிற ஆவணம் அதர்ஸ் புத்தகம் 4ல் அடிப்போம். அதில் என்னென்னா மின் மோட்டார் பம்பு செட்டு, வண்டி போக வர பாத்தியம், இந்த மாதிரி மற்றவங்க கிரையம் செட்டில்மெண்ட்டு அந்த மாதிரி நிலத்தெல்லாம் தவிர மற்றபடி வேறு எதுவாக இருந்தாலும் அதை அதர்ஸை செலக்ட் பண்ணி அடிக்கணும். ஆவணத்தின் தன்மை அதர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்க பாக்ஸில் இதர விவரம் இருக்குது பாருங்கள், அதில் அது என்னன்றதை டீட்டெயில் அங்கே டைப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பிஆர் இருந்ததுன்னா பிஆர் போட்டுடணும். 2 பிஆர் இருக்குது, நான் 2 பிஆர் சேர்த்துக்கிறேன். புத்தகம் 4ல் இது சேர்ப்பாங்க ஆஃபீஸில். அதை நம்ம செலக்ட் பண்ணுறது அதர்ஸில் செலக்ட் பண்ணணும். கிரையம் செட்டில்மெண்ட் செலக்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் கீழே லாஸ்ட்டாக வந்திங்கன்னா அதர்ஸ்ன்னு இருக்கும். அந்த அதர்ஸை செலக்ட் பண்ணி நம்ம அதில் தான் அடிக்கணும். இதை நம்ம கிரையம் செட்டில்மெண்ட்லாம் செலக்ட் பண்ணி அடிச்சிட்டோன்னா அது புத்தகம் ஒன்றில் போய் சேவ் ஆகிடும். அதனால் ஆஃபீஸில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதர்ஸை செலக்ட் பண்ணால் தான் அவங்களால அது புத்தகம் 4ல் சேர்க்க முடியும். இப்போது முதல் கட்சிக்காரரில் 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கும் அந்த வண்டி போக வர பாத்தியம் அனுபவிக்க முடியும். அதனால் 4 பேரையும் முதல் கட்சிக்காரரில் சேர்த்துட்டேன். அதில் முதல்ல இருக்கவங்களுக்கு மட்டும் ஃபோன் நம்பர் போட்டால் போதும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன். மற்ற 3 பேருக்கு ஃபோன் நம்பர் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆளுக்கு போட்டால் போதும். இந்த யாருக்கு ஃபோன் நம்பர் போடுறோமோ அவரை தாக்கல் செய்பவரில் செலக்ட் பண்ணிக்கணும். 4 பேரையுமே முதல் கட்சிக்காரரில் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து போயிடலாம். 2ஆம் கட்சிக்காரர், பிரதிநிதிலாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா 18 வயசுக்கு கீழே யாரும் இல்லை. அதனால் 2ஆம் கட்சிக்காரரும் தேவையில்லை, அந்த பிரதிநிதியும் நம்ம போட தேவையில்லை. அவ்வளோதான், செக் பண்ணியாச்சு. ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்கு. இப்போ அடுத்து போயிடலாம். இப்போ அடுத்த 2ஆம் கட்சிக்காரர் விவரங்கள் வந்திருக்கு. நம்ம இது குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி இருந்தால் முதல் கட்சிக்காரர் 2ஆம் கட்சிக்காரர்னு போட்டுக்கலாம். இப்போ மின் மோட்டார் பம்பு செட்டை மட்டும் இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா அது யார் கொடுக்குறாங்களோ அவங்கள முதல் கட்சிக்காரர், வாங்குறவங்கள 2ஆம் கட்சிக்காரர் போட்டுட்டு சாட்சி அடிச்சுட்டு அந்த சொத்து விவரத்தில் போயிட்டு மின் மோட்டார் பம்பு செட்டுன்னு அடிக்கணும். ஆனால் இது வண்டி போக வர பாத்தியம் மட்டும்தான். அதனால் 4 பேருக்குமே அதில் பங்கு உண்டுன்றதால 4 பேரையுமே நான் முதல் கட்சிக்காரர்லேயே அடிச்சிட்டேன். 2ஆம் கட்சிக்காரர் எதுவும் நம்ம அடிக்க தேவையில்லை. அடுத்து போயிடலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மெசேஜ் பண்ணுங்கள். என்ன டவுட்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன் டவுட்டை. சாட்சி 2 பேர் அடிச்சுக்கணும். எல்லா பத்திரத்துக்குமே அது நார்மல் ஜென்ரல் தான். பிரதிநிதி தான் எதுவும் இல்லை, அதனால் நான் அடுத்து வந்துடுறேன். 18 வயசு கம்மியாக இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு நம்ம கார்டியனை பிரதிநிதியில் சேர்ப்போம். இதில் யாருமே இல்லை, எல்லாம் 18 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க. சப்போஸ் கொடுக்குறவங்கள இல்லை வாங்குறவங்கள இல்லை அந்த முதல் கட்சிக்காரர் 4 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் 18 வயசு கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரதிநிதியில் கார்டியன் போட்டுக்கலாம்.